நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து காங்கிரஸ், ஸோ நீங்கள் வந்து பிஜேபியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒருவேளை அப்பா காமிச்ச வழியிலேயே போயிருந்தால் அமைச்சர் ஆயிருப்பீங்களா? அப்படி எதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆயிருக்கலாம். ரொம்ப இலகுவாக இருந்திருக்கும்ல என்னோட பாதை. நானாக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியது இல்லைல்ல. நானாக ஒரு கட்சியில் சேர்ந்து அதுக்கு வந்து நானாக எனக்கு அங்கே இன்னார் மகள்னும் போது எனக்கு அங்கீகாரங்கள் மிக விரைவாக கிடைச்சிருக்கலாம். என்னொன்று, நான் சின்ன வயதிலிருந்தே காங்கிரஸ் தலைவர்களாக எனக்கு நல்ல அறிமுகமானவர்கள். அதனால் நம்ம வீட்டு பொண்ணுன்னு அவங்களுக்கு எனக்கு சில சலுகைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட் தான் என்னை மாற்றினது. எமர்ஜென்சி, எங்கள் அப்பா தலைவராக இருக்காங்க, பழைய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ என் தங்கச்சி பிறக்கிறா. எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. அப்பா 10 மாதம் சிறையில் இருக்கிறாங்க எமர்ஜென்சியில். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கன்சர்ன் ஃபார்மில் சைன் பண்ணுறேன். அப்போது நான் ஆளுநர் ஆன உடனே ஒரு கருத்து பதிவிட்டேன். அவசர நிலை பிரகடனத்தின் போது அவசரத்திற்காக பிரசவத்திற்கு கையெழுத்திட வைத்த மகளை ஆளுநராக கையெழுத்திட வைத்திருக்கிறார்கள் எங்கள் அம்மா அப்படின்னு நான் எழுதினேன். அந்த அவசர நிலை பிரகடனத்தின் போது ஒரு சின்ன பொண்ணா என் மனதில் ஏற்பட்ட தாக்கம் காங்கிரஸ் மீது எனக்கு ஒரு வெறுப்பை, இடைவெளியை ஏற்படுத்தியது. அதனால் நான் காங்கிரஸில் சேர்ந்திருந்தா நிச்சயமாக பெரிய சீக்கிரம் வந்திருப்பேன். இப்போ கூட என்னை கட்சி எனக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. பெண் மாநில தலைவராக தமிழ்நாட்டில் நான் தான் இருந்திருக்கிறேன். பிஜேபிக்கு முதல் பெண் ஆளுநர் தெலுங்கானால நான் தான். அதே மாதிரி முதலில் தமிழில் பதவியேற்ற பெண், முதல் பெண் புதுச்சேரியில் நான் தான். அதே மாதிரி ஆளுநர் உரையை தமிழில் உரையாற்றிய பெண் நான் தான். இதையெல்லாம் என் கட்சி கொடுத்துருக்கு. எங்கள் அப்பாட்ட இருந்து வெளியே வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன், எல்லா பிள்ளைங்களும் அப்பா பேச்சை கேட்கணும், ஆனால் நான் அப்பா பேச்சை கேட்காததுனாலே நான் முன்னேறினேன் அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவேன். அதனால் ஆனால் எங்கள் அப்பா கடைசியில் எங்கள் அப்பா 10 மாதம் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. ஆனால் அதே அப்பாவை ராஜ்பவனில் வைத்து கொண்டாடும் தன்மையை என் கட்சி எனக்கு கொடுத்தது.